வெல்கம் பேக் டு மை சேனல். ஐயரத்து சாம்பார் மாதிரி இனி நம்ம வீட்லேயும் கமகமன் டேஸ்டியான சாம்பார் ரெடி பண்ணணும்னா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இந்த சாம்பார் பொடி தாங்க சீக்ரெட்டான விஷயம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 50 கிராம் அளவுள்ள கொத்தமல்லி விதைகளை எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எந்த எண்ணெயுமே நம்ம சேர்க்க வேண்டாம், சும்மா இந்த மாதிரியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அதோட கலர் பொன்னிறமாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி வறுக்கிறதுக்கு பதிலாக நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பொதுவாகவே சாம்பார் பொடினாலே மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி விதைகள் தான். அதை வறுக்கும்போது கமகமன் வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நல்லா வறுத்தாச்சு அப்படின்ட்டு. அதை ஒரு பிளேட்டில் தட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி. நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 5 மிளகாய் வத்தல் போதுமானது. அதிகம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 8லேருந்து 10 மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 2 குச்சி கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி இந்த மாதிரி உருவி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்ல சூடாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிளகு ஜீரகம் எல்லாமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சு அப்படிங்கிறத. இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி விதைகள், அதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சூட்டோட மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்சர் ஜாரில் அரைக்கணும். அதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளுக்கு பதிலாக ஒரு துண்டு மஞ்சளை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போது நைஸாக பட்டு போல் ஃபைன் பவுடராக வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நமக்கு ஐயர் வீட்டில் ரெடி பண்ணுற சீக்ரெட்டான சாம்பார் பொடி நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணியாச்சு. சாம்பார் பொடி ரெடியானதும் அப்படியே சூட்டோட ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடக்கூடாது. இந்த பொடியை நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனையும் உள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இந்த சாம்பார் பொடியை நம்ம காலை சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம், மதிய சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் வேறு என்ன கேட்கணுமா, தினம் தினம் நம்ம ஆற்றுலையும் ஐயர் வீட்டு சாம்பார் டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நான் இப்போது மதிய சாம்பார் முள்ளங்கி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம இப்போ ரெடி பண்ண ஐயர் வீட்டு சாம்பார் பொடியை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மதிய சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பார் பொடியை வீட்டில் தயார் பண்ணிவிட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீக்ரெட்டான ஐயர் வீட்டு சாம்பார் பொடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.